ஹாய் டியர்ஸ், வணக்கம். எக்ஸசைஸ் 2.3லமா முதல் கணக்கு z equal to z1 equal to 1 minus 3i, z2 equal to minus 4 into i, z3 equal to 5 எனில் கீழ்காண்பவைகளை நிறுவுக. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் கொடுத்துருக்காங்க z1 plus z2 plus z3 equal to z1 plus of z2 plus z3. இது என்ன பண்பு சொல்லும் சாமி? நீங்கள் 8th படித்தது. இது பேர் கூட்டலின் பரிமாற்று பண்பு. எல்லாமே ப்ளஸ் தான் இருக்குது. ஸோ கூட்டலின் பரிமாற்று பண்பு ஷேர் ஆகுது பாருங்கள். இதுக்கும் ப்ராக்கெட் போட்டாங்க, இது தனியாக நிற்கிது. இதுக்கு முன்னாடி ப்ராக்கெட் போட்டாங்க, இது தனியாக நிற்கிது. ஓகேவா? ஸோ 8th படிச்சு தான். சரி, பரிமாற்று பண்பு அது வந்து தெரியுமான்னா இல்லை. ஆனால் உங்களுக்கு நீங்கள் எதுவுமே புதுசாக படிக்கல, சின்ன கிளாஸ்லேருந்து படித்தது தான் அப்படின்னு சொல்கிறதுக்காக இதை சொன்னேன். இதை அப்ளை பண்ணிக்கலாம் சாமி. ஃபஸ்ட்டு z1 1 minus 3i ப்ளஸ் நான் அது குறிய மாற்றாத. ஸோ z2 தான் கொடுக்க போகிறோம் -4i. ஓகே, ப்ளஸ் நான் அது குறிய மாற்றக்கூடாது. ப்ளஸ் z3 என்னதுமா 5 ஈக்குவல் டு, இங்கே நான் ஒரு நம்பராக இருந்துச்சுன்னா 2 நம்பராக இருந்துச்சுன்னா ப்ராக்கெட் போட்டுப்போம். ஒரே நம்பர் தான் நான் ப்ராக்கெட்லாம் எடுத்து விட்டேன். ஓகே சாமி, z1 போட்டுக்கலாம் 1 minus 3i ப்ளஸ் ஆஃப் z2 என்னதுமா -4i. இது கூட ப்ராக்கெட் போட்டுக்கிறேன். ப்ளஸ் z3 ப்ளஸ் 5 ஈக்குவல் டு, மொத்த உறுப்புகள் ஒன்றா சேர்த்துக்கலாம். 1 minus 3ஐயும் -4ஐயும் சேர்த்தா -7i ப்ளஸ் 5. இந்த ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கிறேன், இதை அப்படியே வச்சுக்கிறேன், இதை வெளியே எடுத்துகிட்டு வரோம். ப்ளஸ் தான் குறிய மாற்றக்கூடாது. -4i ப்ளஸ் 5 ஈக்குவல் டு, இது ரெண்டையும் ஒன்றா சேர்த்துட்டேன், இது ரெண்டையும் ஒன்றா சேர்க்குறேன். +1 + 5 + 6 -7i +1 + 5 + 6 -7i. ரெண்டு சமமாக வந்துச்சா சாமி? ஸோ ஹேன்ஸ் ப்ரூவ்டு. ஓகே, அடுத்து செகண்ட் செல்லம் z1 into z2 of z3 equal to z1 z2 z3 இந்த ப்ராக்கெட் எங்கே போகிறோம்? இது பெருக்கலின் பரிமாற்று பண்பு. பெருக்கலின் பரிமாற்று பண்பு சரி, புரியுதானே? இது கூட்டலின் பரிமாற்று பண்பு, இது பெருக்கலின் பரிமாற்று பண்பு. இது ஃபஸ்ட்டு பெருக்கிட்டு அதுக்கப்புறம் இது கூட படிக்கணும். z1 1 minus 3i இன்ட்டு 2 நம்பராக இருக்குது, இங்கே ஒரு நம்பராக இருக்குது -4i. ஓகே சொல்லுங்க, 2 நம்பராக இருக்கிறது ப்ராக்கெட் போடுறேன். இன்ட்டு z3 5. ஃபஸ்ட்டு இது 2 தான் இருக்குது, இது ரெண்டையும் நான் பெருக்கிறேன், அதுக்கப்புறம் தனியாக பெருக்கிறேன். ஈக்குவல் டு, இந்த ப்ராக்கெட் போடலாம் கூட பிரச்சனை இல்லை. இந்த ப்ராக்கெட் போட்டிங்கன்னா அந்த ப்ராக்கெட் போட வேணாம். ஓகே, z1 அப்படியே வச்சுக்கலாம் 1 minus 3 into i. இந்த ப்ராக்கெட் பெருசாக போடலாம். z2 -4 into i z3 into 5 ஈக்குவல் டு, ஃபஸ்ட்டு இந்த ப்ராக்கெட் தான் இது பண்ணணும். ஸோ ஒரு நம்பர் தான் இருக்குது, இங்கே 2 நம்பர் இருக்குது, 2 சேர்த்து பெருக்கணும். ப்ராக்கெட்னா பெருக்கல் பொதுவானது. ஒன்று கூட எது பெறணும் அதே தான் கிடைக்கும். -4 ஐயா, ரெட்டப்பட மைனஸ் ப்ளஸ் நம்பரையும் பெருங்க 12, ஐயும் பெருக்குனா i² இன்ட்டு 5. இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டை முடிச்சுட்டு வந்துடலாம். ஐநாங் ப்ராக்கெட்னா பெருக்கல் பொதுவானது, இங்கே பெருக்கல் ஐநாங் 20 -20i ஈக்குவல் டு, இப்போது உள்ள எடுத்து பெருக்கலாமா? ஐநாங் -20i ப்ளஸ் 12 5 60i. இங்கே பெருக்கிறோம் -4 20 20i ரெட்டப்பட மைனஸ் ப்ளஸ் 60i². ஓகே, இங்கே உங்களுக்கு நம்ம சமமாக வந்துருச்சு. என்னன்னாலும் i² மதிப்பு போட்டு பார்க்கலாம். -20i i² மதிப்புனா சாமி -1. அப்புறம் அர்த்தம் குறிய மாற்று +60 இருந்தால் -60 ஈக்குவல் டு -20i -60 கடைசி வரைக்கும் போகணும். ஓகே, i² மதிப்பு -1. ஸோ +60 இருந்துச்சுன்னா -60 மாற்றணும். 2 சமமாக வந்துடுச்சா? ஸோ ஹென்ஸ் ப்ரூவ்டு. ஓகே, தேங்க்யூ சொல்லலாம்.